ஹட்டன் ஷெனன் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த கரப்பந்தாட்ட மைதானத்தை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகன் தொண்டமான் கலந்து கொண்டார். இதன்போது கண்காட்சி கரப்பந்தாட்ட போட்டியொன்றும் நடைபெற்றது. இப்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மார்ச் 30ஆம் தேதியோட சம்பளம் கேட்கணும். சில பேர் சொல்லியிருக்காங்க மக்களை வீதியில இறக்கி போராடுவோன்னு. மக்கள் வீதியில இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு தைரியம் இருந்தா அந்த தலைவர்கள் வீதியில இறக்கி போராடணும், மக்களை இறக்காம. சம்பளம் சில பேர் சொன்னாங்க ஒரே சம்பளமா வேணும்னு. அது நியாயமான கோரிக்கை தான். ஒரே சம்பளமா வாங்குவோம், எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கிடைக்கும். நல்லா வேலை செய்யறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நல்லா வேலை செய்யறவங்களும் மட்டுப்படுத்த முடியாது, நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும். அதனால எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் வாங்கிட்டு நல்லா வேலை செய்யறவங்களும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்போம். ஆனா இந்த பையன் நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எதிர்பார்க்கறதை விட ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். இந்த பையன் ஒரே ஒரு சிக்கல் வருது, திடீர்னு தேர்தல் நடுவில் வந்தா சம்பள உயர்வை தள்ளி வைக்க வேண்டியது இருக்கும். பேச்சுவார்த்தை எப்ப பேசி முடிச்சாலும் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அந்த புது சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, போன பையனை கூட அரியர்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி எப்ப பேசி முடிச்சாலும் கூட இது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து கொடுக்கணும். அதான் நிலப்பாடு. ஆனா இந்த சம்பள உயர்வு வாங்குறது எங்க கையில மாத்திரம் இல்லை, உங்க கையிலயும் இருக்கு. கட்டுப்பாடா நீங்க இருக்கணும். உங்க பலம் தான் எங்களுக்கு சக்தி. கிட்டத்தட்ட 10,000 பிள்ளைகளை பயிற்சி கொடுத்துருக்கோம் பிரஜாசக்தி மூலமா. அதுல உள்ள 40 பேருக்கு சம்பளம் கொடுக்கல. நான் முந்தின நாள் கேட்கிறேன், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. 400 பேருக்கு சம்பளம் கொடுக்கல. அப்ப நான் சொன்னேன் பார்லிமெண்ட்ல, 400 பேர் அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுல 400 புள்ள குட்டி இருக்கும், அம்மா அப்பா இருப்பாங்க. இன்னும் 200 இருக்கும். 1000 பேரை பட்டி போட்டீங்கன்னு சொல்றேன். எல்லாரும் அங்கிட்ட உள்ளவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அங்குள்ள எம்பி எல்லாம் நினைச்சாங்க அது அநியாயம்னு நினைச்சாங்க. ஜனாதிபதி நினைச்சாரு அநியாயம்னு. நம்மள ஒருத்தன் போய் குசுன்னு எல்லா எம்பிக்கிட்டையும் பேசுறான், அதுக்காக காசு கொடுக்க கூடாதுன்னு. 400 பேருக்கு இன்னைக்கு வேலை வாங்குறது லேசான விஷயமா? வெளியில கவர்மெண்ட் வேலை வாங்குறது அதை இல்லாம பண்றதுக்கு நம்ம ஆள் அனுப்புறோமே, அதான் எனக்கு வருத்தம். யாரா இருக்கட்டும், ஏன் பேரை சொல்றோம்? நான் சொல்றேன், உயிர் போனாங்க திகாமரம் தான் செய்யறோம். ஆகையினால நீங்க கவனமா இருங்க.